ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 9ஓட ஃபினாலே முடிஞ்சு போச்சு. யார் ஜெயிச்சாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. சம்பவம்னா அங்கே நடந்த சம்பவம் இல்லை, அதாவது இந்த இன்டர்நெட்டில் நடந்த சம்பவம். உள்ளே போட்டு பொழுதுங்கிறாங்க திவ்யாவை. பிஆர்னால தான் நீ ஜெயிச்ச, பிஆர் தான் நீ வந்து மக்கள் வின்னர் கிடையாது, பிஆர் வின்னர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது திவ்யா வந்து பிஆர்னால ஜெயிச்சாங்களா இல்லை மக்கள்னால ஜெயிச்சாங்களா பார்த்தலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் பேருக்கு சேரும். மறக்காம லைக் போட்டுருங்க. போயிடலாம் கண்டென்ட்டுக்குள்ள. முதல்ல பிஆர்னா என்னன்னு பார்த்தலாம். பிஆர்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ணி ஒருத்தரை பற்றி வீடியோ போட்டு, அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் பிரபலமாக காட்டுறவங்க தான் பிஆர். அதுக்காக ஒரு டீம் இருக்கு, ஒரு பெரிய குழு இருக்கு, ஒரு அமௌண்ட் கொடுத்துன்னு வச்சுங்க, நம்ம வீடியோவை பல மில்லியன் வர வச்சுருவாங்க. அதுதான் பிஆர் டீம். ஸோ அந்த மாதிரி திவ்யாவுக்கு இருந்தாங்களான்னு கேட்டால், நான் கேள்விப்பட்டதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் அதே போல் எக்ஸ் தளத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா பொலன்னு போட்டு ஏகப்பட்ட, அதாவது வீடியோஸும் போஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கான பிஆர் டீம் நல்லா ஒர்க் பண்ணாங்க. மற்ற பேருக்கு பிஆர் இல்லையா அப்படி கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இருந்தாங்க. சாண்ட்ரா கூட பிஆர் டீம் இருந்தாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏகப்பட்ட பேர் அடிச்சிருந்தாங்க. அதே போல் பார்வதிக்கும் பிஆர் டீம் இருந்தாங்க. அவங்களும் போட்டு பொழந்துருந்தாங்க. அவங்களோட போஸ்ட்டை போட்டு வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிஆர் டீம் வந்து யாருக்காவது ஒருத்தவங்கிட்ட போய் அதாவது பிஆர் டீம் கிட்ட போய் நம்ம காசு கொடுத்தோம்னா அவங்கள பற்றி அவங்க ப்ரொமோட் பண்ணி வீடியோலாம் போட்டு அவங்களுக்கெல்லாம் போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டீமை கிரியேட் பண்ணி ஏகப்பட்ட பேரை பார்க்க வைப்பாங்க. அதுதான் பிஆர் டீம். ஸோ மக்களை வந்து பிஆர் டீமை வச்சு இவங்க ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிஆர் டீமில் வந்து ஒருத்தங்களை எதுவுமே காட்டலாம் எல்லாருக்கிட்டையும். இவங்க பிரபலமாக இருக்காங்க, இவங்க பாருங்க எதுவுமே நல்லது பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் காட்டலாம். ஆனால் ஓட்டு போடுறதும் போடாததும் மக்களோட விருப்பம் தான், மக்களோட தனி மனிதர் உரிமை. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று திவ்யாவுக்கு நடந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. பிஆர் டீம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் மக்கள் வந்து ஓட்டு வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு. சப்போஸ் இந்த கேம் எங்கே சேஞ்ச் ஆச்சுன்னு எனக்கு கேட்டிங்கன்னா, அந்த கார் கேம் நடந்ததுல அந்த காருக்குள்ள வந்து சாண்ட்ரா வந்து விஜய் பார்வதி கமருதீனை வெளியே தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கேம் சேஞ்ச் ஆச்சு. இந்த கேம் மொத்தமாக கேம் சேஞ்ச் ஆகி திவ்யா வின் பண்ணதுக்கு இது ஒரு ரீசன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து அப்படியே வந்து ஃபைனலுக்கு வந்தால் கூட கண்டிப்பாக ஃபைனல் வரை வந்திருப்பாங்களா கேட்டால் வாய்ப்பே கிடையாதுங்க. ஃபைனல் வரை வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த 2 பேர், அதாவது வெளியில் போனாங்களே விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் வந்து கமருதீன், இவங்க 2 பேரும் வந்து டாப்பில் இருந்தவங்க தான். ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே வெளியில் கீழே வந்துட்டாங்க. அதாவது ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புறதுக்கு அப்புறமா கானா வந்து டாப்பில் இருந்தார். கானா டாப்ல இருந்து அவர் தான் ஜெயிக்க போறாருன்னு நினைச்சிருந்தோம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா பணப்பெட்டி எடுத்துட்டாரு. ஸோ இந்த இடத்துல மொத்தமாக கொலாப்ஸ் ஆச்சு. அந்த கேமே மொத்தமாக சேஞ்ச் ஆகி மக்கள் யாருக்கு ஓட்டு போறதுன்னே தெரியல. இப்போ அந்த கடைசியாக ஒரு சம்பவம் நடந்ததுல, கார் சம்பவம். அந்த சம்பவத்தில் திவ்யா போட்டு பார்வதியை பொழுதாங்க. அதை பார்த்தோன்னே ஆஹா, நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் இவங்க கேட்டாங்கப்பா, ஸோ இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுக்காக மொத்த பேரும் அவங்களை தூக்கி ஓட்ட போட்டாச்சு. ஸோ வேறு வழியே இல்லை, அங்கே கேட்க வேண்டிய ஆளுங்க யாருமே இல்லை பெருசாக. அவங்க வேற லெவலில் விஜய் பார்வதி கேட்டாங்க. ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறமா திவ்யாவுக்கு வேற லெவலில் சப்போர்ட் வந்து. ஸோ அந்த நேரத்தில் சபரி விக்ரம் கூட சண்டை போட்டாரு. அப்பயும் அவருக்கு சப்போர்ட் வரலன்னு கேட்டிங்கன்னா, சபரி இந்த வீட்டில் பெருசாக கேம் ஆடல. சபரி நல்லவர் தான். ஆனால் அந்த விஷயம், அதாவது எப்போ தெரியுமா, கிட்டத்தட்ட நீங்கள் கேமே முடிய போகிற நேரத்தில் தான் சபரி வந்து இந்த சண்டையெல்லாம் வந்து சரி பண்ணுறதோ இல்லை நல்லதுக்கான குரல் கொடுக்குறதோ வந்து. ஸோ இதே வந்து ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, சபரி தான் டைட்டில் வின்னர் ஈஸியாக வந்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா சபரிக்கு அந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்து. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சபரிக்கான ஓட்டு ரொம்ப டவுன்ல இருந்தது. சரசரன்னு ஓட்டு மேலே வந்து செகண்ட் பிளேஸ் வந்து சபரி வந்தார். ஸோ இப்போ அந்த சம்பவம் நடந்ததுல, அந்த சண்டையில் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த சண்டைக்கு மட்டும்தான் இவங்க எல்லாமே குரல் கொடுத்தாங்க. ஆனால் திவ்யா அதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவம்லாம் நடக்கும்போதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து அவங்க பேசுறதும் கத்துறதும் அந்த இடத்த குரல் கொடுக்குதோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு சிலதெல்லாம் நம்ம திவ்யா பண்ணதே வந்து இரிட்டேட்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க ஒரு சில இடத்துல நியாயமான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதே வந்து இந்த ரெட் கார்டு மேட்டர் நடக்கலன்னு வச்சுங்க, வாய்ப்பே கிடையாது திவ்யா ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கானா தான் வந்திருப்பாரு ஃபைனல் வின்னரா. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்திருப்பாரு. ஏன்னா நீ ஓட்டோட அடிப்படையில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கானா வினோத், அதுக்கப்புறம் வந்து கமருதீன், அதுக்கப்புறம் விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் திவ்யா, இந்த 4 பேருக்கு மட்டும் தான் ஓட்டு வந்து ஏறும் இறங்க. இவங்களே தான் டாப்லேயே இருந்தாங்க. இந்த ரெட் கார்டு மேட்ருக்கு அப்புறம் வந்து அந்த இடம் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துக்கு மேலே திவ்யா வந்துட்டாங்க. கானா வினோத் அந்த இடத்துல டாப்ல இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, பணப்பட்டி எடுத்துன்னு வெளியில வந்துட்டாரு. ஸோ அங்கே டாப்ல இருந்த இடமும் காலி ஆகி போச்சு. அதனால திவ்யா டாப்புக்கு போயிட்டாங்க. இப்படிதான் வந்து திவ்யா வந்து கேமில் வந்து ஜெயிச்சாங்க. மக்களோட ஓட்டு வந்து கானா வினோத்துக்கு கிடைச்ச ஓட்டு அளவுக்கு வந்து திவ்யாவுக்கு ஓட்டு கிடையாது. வேற வழி இல்லை, இப்போ டாப்ல இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு. ஆனால் சபரிக்கு வந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக விஜய் டிவியும் சரி, பிக் பாஸ் டீமும் சரி வேற லெவலில் தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. ஏகப்பட்ட இடத்துல வந்து அவங்கள போஸ்ட் போட்டு ப்ரொமோட் பண்ணி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் நடக்க முடியல, ஒன்றும் நடக்கல. மக்கள் வந்து ஓரளவுக்கு ஓட்டு போட்டாங்க செகண்ட் பிளேஸ் வர அளவுக்கு. அதே நேரத்தில் நேற்று ஃபைனல் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்,
ஒரு பட்டிமன்றம் இது வரைக்கும் பிக் பாஸ்க்கு நடுவில் வச்சதே கிடையாதுங்க. அதாவது கேமரா பூமரா அப்படின்ற மாதிரி ஒரு பட்டிமன்றம் வச்சாங்கல்ல. அது ஆக்சுவலாக வந்து சபரிக்கும் விக்ரமுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன். வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாலேயே நல்லவன் ஜெயிக்கணுமா இல்லை கேமர் ஜெயிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போட்டு பொந்தாங்க. ஏன் நம்மளே ஒரு சில போஸ்ட் போட்டப்போ வந்து யார் கேமரு யார் நல்லவர் யார் இதில் ஜெயிக்கணும் அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து சபரி விக்ரம் மட்டும் மாற்றி சொன்னீங்க. அதே தான் அங்கேயே நடந்தது. ஏன்னா விக்ரம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ்க்குள்ள ஒரு சூப்பர் கேமரு செம்மையாக வந்து கேம் ஆடினான். சபரி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள நல்லவனாவே இருக்கணும்ட்டு கேம் ஆடவே இல்லை. ஸோ இந்த டாப்பிக்கை உள்ள வச்சு சபரி எங்கே வெளியில் போனவொடனே மக்கள் எல்லாமே இப்போ வந்து பொழக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக சபரியை வந்து இந்த 2 பேர்களில் இந்த பிரச்சனையை வந்து அந்த மேடையிலே பேசிட்டோம்னா அது வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே ஒரு பட்டிமன்றம் வச்சு நல்லவனா அந்த கேமரா ஓகே தான், கேமரா வந்து நல்லவனா ஆக்குறது ஓகே தான் அப்படின்ற மாதிரி பேசி க்ளோஸ் பண்ணாங்க. எனக்கு என்னமோ இவங்க 2 பேர் நடந்ததுல விக்ரமுக்கும் சபரிக்கும் நடந்த இந்த பிரச்சனை. ஏன்னா விக்ரம் வந்து வெளியில் எடுத்துட்டாங்க. ஒரு கேமரா வந்து விக்ரம் வெளியில் எடுத்தாங்கன்னா இது பெரிய கொந்தளிப்பு வரும். அதனால அந்த பிரச்சனை வந்து அங்கே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு பட்டிமன்றத்தையே வச்சு ஒரு ஃபண்டு மாதிரி எடுத்து போனாலும் இது ஒரு சீரியஸான மேட்ரு. ஏன்னா இது நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா சபரியை வந்து நிறைய பேர் ஜெயிக்கணும் சொன்னாலும் உள்ள ஒரு கேம் ஆடிருந்தான் ஒருத்தன் கேம் ஆடிருந்தான். கஷ்டப்பட்டு வாரம் புதுசா ட்ரைன் பண்ணா என்னென்னவோ பண்ணா. காலையில ஏந்தோடனே புதுசா ஒரு இதெல்லாம் ஷோவெல்லாம் ஒரு பண்ணான். ஸோ அவ்வளோ பண்ணவனுக்கு கப்பு வரணுமா இல்லை கடைசி நேரத்தில் நான் ஒரு நல்லவன் காட்டினவனுக்கு கப்பு வரணுமா அப்படின்றத தான் பேசி அந்த இடத்துல தீர்மானம் பண்ணாங்க. அதுதான் அந்த பட்டிமன்றம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் திவ்யா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஆர் தான்னாங்க. பிஆர் கிடையாது, நம்ம பேசுறதுலே தெரியும். ஏன்னா டாப்ல இருக்க வேண்டிய ஆள் வெளியில போன தொட்டு அவங்களுக்கு இருந்த ஓட்டு மேலே ஏறிச்சு. அதனால தான் வந்து திவ்யா வந்து வின்னர் ஆனாங்க. அதனால பிஆர்னாலாம் யாராலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர் வச்சு வேற லெவலில் வேலை பார்த்தாங்க. ஆனால் அப்போ அவங்களால ஜெயிக்க முடியல. யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு செலவு பண்ணியுமே வந்து பிஆர் வச்சு ஜெயிக்க முடியாது. ஆனால் பிஆர் வந்து மக்கள் இடத்துல போய் காட்டலாம். இங்கே பாருங்க இவங்க நல்லது பண்ணிக்கிறாங்கன்ட்டு. ஸோ ஓட்டு போடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சவங்க தான், பிக் பாஸ் ஷோவை நல்லா பார்க்குறவங்க தான் ஓட்டே போடுவாங்க. நார்மலாக மக்கள்கிட்ட எடுத்து போயிட்டு நீங்கள் இதை காமிச்சிங்கன்னு வச்சுங்க, ஆமாப்பா இவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே கண்ட ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸை ரெகுலராக பார்க்குறவங்க தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ இந்த ஓட்டு எல்லாமே வந்து மக்கள் போட்ட ஓட்டு தான், பிஆர் கிடையாது அப்படின்றத இங்கே கிளியர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதோட வந்து பிக் பாஸ் நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்து கண்டிப்பாக திரும்ப வருவேன் வேற ஒரு கண்டென்ட்டோட.